தூய்மையான ராம்ராஜ் பட்டு வேட்டி கட்டும்போது நல்ல எண்ணங்களை பிரதிபலிக்கும், வாழ்த்துக்களை வசீகரிக்கும். பியூரிட்டி அண்ட் பாசிட்டிவிட்டி, அதுதான் ராம்ராஜ் பட்டு வேட்டி. இந்த வாரம் பிக் பாஸ் சீசன் 6 வீட்டுக்குள்ள இருந்து யார் எவிக்டாவா அப்படின்னு சொல்லி மக்கள் மத்தியில பெரும் எதிர்பார்ப்பு நிலவி இருக்கு. அந்த வகையில நாளைக்கு இந்த வீட்டுக்குள்ள இருந்து யார் எவிக்ட் ஆக போறா அப்படிங்கிற விஷயம் தான் நம்மளுக்கு இப்ப தெரிய வந்திருக்கு. ஆல்ரெடி வந்து சாந்தி மாஸ்டர் எவிக்ட் ஆகிட்டாங்க, ஷெரீனா போயிட்டாங்க, அண்ட் அதே மாதிரி அசல் குலர் போயிட்டாரு. அண்ட் ஸோ இந்த வாட்டி அன்எக்ஸ்பெக்டட்லி ஆக்ட்ரஸ் மகேஸ்வரி தான் வெளியேற போறாங்க அப்படிங்கிற விஷயம் நம்மளுக்கு இப்ப தெரிய வந்திருக்கு. இது வந்து எபிசோட் வரும்போது நம்ம வந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம். பட் இந்த வாரம் ஓட்டிங்ஸை கொஞ்சம் கூட ப்ரெடிக்ட் பண்ணவே முடியல. ஏன்னா ராம், தனலட்சுமி அண்ட் மகேஸ்வரி இவங்க 3 பேருக்குமே ஓட்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப லோவஸ்டா இருந்துச்சு. ஸோ எல்லாருமே ராம் தான் எவிக்ட் ஆவார் அப்படின்னு சொல்லி எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் அன்பார்ச்சுனேட்லி மகேஸ்வரிக்கு தான் ஓட்ஸ் ரொம்பவே கம்மியா இருக்கு அப்படின்னும் அவங்க தான் இந்த வாரம் எவிக்ட் ஆக போறாங்க அப்படின்னும் தெரிய வந்திருக்கு. ஓட்டின் அடிப்படையில கூட கொஞ்ச நேரத்துல தனலட்சுமிக்கு ஓட்ஸ் வந்து கம்மியா இருந்துச்சு, அதுக்கப்புறமா ராம்க்கு கம்மியா இருந்துச்சு. பட் எண்ட் ஆஃப் தி டே பார்க்கும்பொழுது மகேஸ்வரிக்கு ஓட்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப லோவா கிடைச்சிருக்கு. நேத்திக்கு கூட மகேஸ்வரி வர்சஸ் ஏடிகேக்கு ரொம்பவே பிரச்சனை போய்கிட்டு இருந்துச்சு. அதாவது ஏடிகே ஒரு பிரச்சனையை பத்தி சொல்லும் பொழுது கூட மகேஸ்வரி அது வந்து இவர் பேசினாலே இரிட்டேட்டிங்கா இருக்கு அப்படிங்கிற மாதிரி பேசினது கூட நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க. மகேஸ்வரி ரொம்பவே பர்சனல் வெஞ்சன்ஸோட தான் ஏடிகே கிட்ட பழகிட்டு இருக்காங்க அப்படின்னும், அதே மாதிரி அவங்கள சுத்தி இருக்கிற ஒரு சர்டன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட மட்டும்தான் அவங்க க்ளோஸா இருக்காங்க அப்படின்னும் எல்லாருமே ஃபீல் பண்ணிருக்காங்க. ஸோ இந்த வாரம் மகேஸ்வரி எவிக்ட் ஆனதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ஸ் மூலமா ஷேர் பண்ணுங்க. தொடர்ந்து அப்டேட்ஸ்க்கு இந்தியா கிளிட்ஸோட நெஞ்சிருங்க. ஹாய், ஹலோ, வணக்கம் இந்தியா கிளிட்ஸ் நேயர்களே. நான் உங்கள் ஜோ மைக்கேல். இன்றைக்கி நம்ம யார் கூட இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மெட்டி ஒலியோடைய ஃபேம் சாந்தி அக்கா வந்து இப்போ பிக் பாஸ் ஃபேம் சாந்தி அக்காவை மாறின தருணத்தில் இன்றைக்கி அவங்களோட ஒரு இன்டர்வியூவில் உட்காந்துருக்கோம். ஸோ எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருக்கேன். ஸோ எப்படி இருந்துச்சு உங்களுடைய பிக் பாஸ் அனுபவம்? பிக் பாஸ் அனுபவம் சொல்லணுன்னா 50-50. அதாவது நான் வந்து ஒரு தாட்டில் உள்ளே போனேன். போகிறச்சே ரொம்ப தைரியமாக தான் போனேன். எனக்கு எந்த துளி பயம் கூட இல்லை. கமல் சாரை பார்த்தப்போ மட்டும் அந்த ஸ்ட்ரைட்டாக பார்க்குறச்ச பேச்செல்லாம் கொஞ்சம் இடிச்சுது. ஆனால் உள்ளே போகிறதுக்கான ஒரு பயம் இருக்கும் இல்லையா, அது எனக்கு துளி கூட இல்லை. போவோம். ஏன்னா எனக்கு வந்து பேசிக்காக எப்படின்னா, நான் ரொம்ப ரொம்ப பாசிட்டிவ் தான். நிறைய அதாவது எனக்கு பிடிக்காதுன்னு சொல்கிறவங்க ஒரு துளி தான் இருப்பாங்க. நான் ஃபேமிலி சைட் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் சொல்கிறேன். அண்ட் நமக்கே செல்ஃபாக தெரியும்ல, நம்ம கண்ணாடி பார்க்குறச்சே நம்ம கேரக்டர் என்னன்னு நம்மளுக்கு தெரியும். அண்ட் நான் ரொம்ப எனர்ஜெட்டிக் அண்ட் போட்டி போடுறதுல நான் வந்து யோசிக்க கூட மாட்டேன், தைரியம். ஸோ அதனால் போய் தான் பார்ப்போமே. ஸோ நிறைய ஹோப்போடு தான் போனேன். போகிறப்ப ரொம்ப சந்தோஷமாக தான் போனேன். அண்ட் எப்படி சொல்கிறதுன்னா, புதுசாக இருந்தது. அந்த 21 பேரில் 20 பேருமே எனக்கு தெரிஞ்சு ராபர்ட்டை தவிர மற்ற யாருமே எனக்கு தெரியாதவங்க தான். ஓகே, சுத்தமாக. அதாவது இப்போ கதிரெலாம் நான் ஒரு ஷோவில் பார்த்துருக்கேன், அவ்வளோதான். அந்த மாதிரி தான் தவிர யாருமே எனக்கு பழக்கம் இல்லாதவங்க. பர்சனலாக யாருமே எனக்கு தெரியாது, ஒரு ராபர்ட்டை தவிர. ராபர்ட் கூட ரொம்ப டீப் பர்சனலாக எனக்கு தெரியாது. ஆஸ் அ டான்ஸராக கூட நாங்கள் ஆடி இருக்கோன்றதால தெரியும். ஸோ ஒரு மாதிரி புதுசாக தான் இருந்தது எல்லோரும் கூட போகிறப்ப. பட் எல்லாத்துக்கும் ரெடியாக தான் போனேன். ஏன்னா ஆல்ரெடி நம்ம ஷோஸ் பார்த்துருக்கோம். ஸோ புதுசாக தான் உள்ளே வருவாங்க. ஸோ அவங்களெல்லாம் எப்படி ஃபேஸ் பண்ண போகிறோம் அப்படின்ற ஒரு இதில் தான் போனேன். பட் ஸ்டில் ஓகே, நம்மளுக்கு இருக்க எக்ஸ்பீரியன்ஸில் நம்ம பழக போகிறதுல நம்மளுக்கு தெரிய போகுது இல்லையான்ற ஒரு தைரியத்தில் தான் போனேன். அண்ட் ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. அந்த ஃபஸ்ட் வீக் பார்த்தீங்கன்னா டீம் பிரிச்சுட்டு நம்மளுக்கு வந்து இது நீங்கள் அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. ஃபஸ்ட்டு வந்து கிச்சன் டீம் அப்படின்னோடனே எடுத்தோடனே எல்லோரும் கேட்டாங்க, அக்கா உங்களுக்கு சமைக்க தெரியுமா அப்படின்னு கேட்டாங்க. ஸோ ஆப்வியஸ்லி நம்ம என்ன சொல்லுவோம், சமைக்க தெரியும்னா தெரிய தான் சொல்லுவோம். அப்போ நான் சொன்னேன், எஸ் எனக்கு தெரியும் அப்படின்னு சொன்னோன்னே, அப்போ அக்கா நீங்கள் கிச்சன் டீம் இருந்துங்க அப்படின்ட்டாங்கன்னா, அதில் நிறைய பேருக்கு குக்கிங் தெரியுதுன்றது எனக்கு செகண்ட் வீக்கில் தான் தெரிஞ்சுது. ஓகே, ஃபர்ஸ்ட் வீக் பார்த்தீங்கன்னா அவங்க யாருமே அந்த குக்கிங் உங்களை அந்த ஃப்ரெண்டை தள்ளி விட்டுட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க? எஸ், அந்த நிறைய பேருக்கு அதில் குக்கிங் தெரியும்.